செஸ் உலக சாம்பியனை தீர்மானிக்கக்கூடிய போட்டிகளில் இன்றைக்கு இரண்டாவது ஆட்டம் நடைபெற்றுருக்கு. அதாவது டிங் லிரன் சைனாக்காரர், குகேஷ் இந்தியா, இந்த 2 பேர் தான் அதில் போட்டியில் இருக்காங்க. நேற்றைக்கு நடந்த அந்த முதல் ஆட்டத்தில் டிங் லிரன் ஜெயிச்சிட்டார். அதாவது ஆரம்ப கட்டத்தில் ஒரு 7வது மூவ் வரைக்கும் அவர் ரொம்ப ஸ்லோவாக இருந்தார். 7வது மூவுக்கு மட்டுமே அவர் 25 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். கொஞ்சம் அவருக்கு பின்னால் இருக்காருலாம் நினச்சது. ஆனால் பின்னாடி அவர் ஏன்னா அவர் தான் இப்போ நடப்பு உலக சாம்பியன். பின்னாடி அவர் பயங்கரமாக பிக்கப் பண்ணி வந்தார், அவர் ஜெயித்தார். ஆனால் அதுக்கு பிறகு எப்படி குகேஷ் உடைய மனநிலை எப்படி அப்படின்னா, விஸ்வநாத் ஆனந்த் சொல்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கார், 2வது ஆட்டத்துக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி இன்றைக்கி கேம் ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு 22 மூவ் 2 பேரும் பண்ணியிருக்காங்க. டயத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய வித்தியாசம்ல 2 பேருக்கும் ஒரே மாதிரியான டைம் தான் இருக்குது 2 பேருக்கும். அதனால் வெற்றி தோல்வி அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னும், அதாவது குகேஷ் என்ன பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னால், டிங் லிரன்ட்டு ஏதாவது தவறு வருமா அப்படின்னு காத்துட்ருக்காரு அப்படிங்கிறத இப்போ உள்ள பொசிஷன். ஆனால் அந்த முதல் கட்டத்தில் டிங் லிரனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது அப்படின்னு விஸ்வநாத் ஆனந்த் இந்த ஆட்டத்தை பற்றி கமெண்ட் அடிக்கும்போது சொல்லியிருக்காரு. அவர் ஆட்டம் நடந்துகிட்ருக்கு, நாமளும் பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஓகே.